இப்படி இருந்த செடிகள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. செடிகள் வளர்ப்புல களைச்செடிகளை ஏன் கட்டுப்படுத்தணும்? செடிகள் பராமரிப்புல பூச்சிகளை கட்டுப்படுத்துறது எப்படி? செடிகள்ல இருக்கக்கூடிய சத்து குறைபாட்டை தெரிஞ்சுக்கிறது எப்படி? வளர்ந்த செடிகள்ல கவாத்து செய்யறதுல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன? பூச்சி தாக்குதல்ல இருந்தும் சத்து குறைபாட்டுல இருந்தும் பயிர் வளர்றதுக்கும் இப்ப சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னா பயிர்களை முன்கூட்டியே தற்காத்து கொள்ளலாங்க. பயிர் வளர்றப்போ பராமரிப்பா என்னென்ன செய்யணும்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஆர் தேஜஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல உடனடியே உங்களுக்கு வரும். ஆடிப்பட்டத்துக்கு நிறையவே காய்கறி விதைகளை நாங்க விதைச்சிருந்தோம். நாட்டு காய்கறி விதைகளை விதை நேர்த்தி செஞ்சு நாற்றுக்களை உற்பத்தி பண்ணது எப்படி, மண்கலவை தயார் செஞ்சு இந்த அளவுக்கு வளர்த்துனது எப்படி, இது எல்லாத்தையுமே 2 வீடியோவா நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. என்னென்ன விதமான களைச்செடிகள் எங்க மாடித்தோட்டத்தில் முளைச்சிருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, நிறையவே அருகம்புல் முளைச்சிருக்கு. குப்பைக்கீரையும் நிறையவே களைச்செடியா முளைச்சிருக்குங்க. இதுக்கு பேர் சாரணக்கீரைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா களைச்செடியா நிறையவே முளைச்சிருக்கு. இந்த களைச்செடிகள் செடிக்கு போற சத்தை அதுங்க உறிஞ்சிக்கிட்டு செடிகளை வளர விடாம செஞ்சிடும். அதனால எல்லா களைகளையும் எடுத்துடணுங்க. இந்த களை செடிகளை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த குப்பைக்கீரை பொறுத்த வரைக்கும் சமையல் செஞ்சா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த சாரணக்கீரை கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லை சரி செய்யுங்க. இந்த அருகு மற்ற களைச்செடிகள் எல்லாத்தையுமே ஒரு பக்கெட் தண்ணியில ஊற வச்சு அதையே நம்ம செடிகளுக்கு உரமா கொடுத்துடலாங்க. தலை சத்தா செடிகளுக்கு கொடுத்துடலாங்க. முதல்ல இதுல இருக்கக்கூடிய களைச்செடிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு செடிகள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. நல்லா வேரோட எடுத்துடணுங்க. இந்த ஒரு க்ரோ பேக்ல எவ்வளோ களைச்செடிகள் பாருங்களேன். வாங்க இதில் கண்டுபிடிச்ச செடியை பார்க்கலாம். இந்த பாருங்க, இங்கே இருக்குது, இன்னும் இருக்குது, எடுக்கணும். இதுவும் இங்கே ஒன்று 3 செடி இருக்குது. இதில் பாருங்கள் சாரணக்கீரை இருக்குது, இதை எடுத்துடலாம். இல்லைன்னா இவங்களே எல்லா இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்குவாங்க. இது பாருங்கள் ஒரு களைச்செடி, கீழா நெல்லின்னு பேர். இலைக்கு அடியில் பாருங்கள் நெல்லி மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இது காமாலைக்கு கொடுப்பாங்கன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டர் கேனில் 3 கத்திரி செடி வச்சுருந்தேங்க. ஆனால் 2 நல்லா வளர்ந்துருக்கு. இது பாருங்கள் வளர்ச்சியே இல்லை. இதுக்காக தான் 3 செடி வச்சேங்க. 3ல் 2 செடி மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. இது வளர்ந்து வந்தாலுமே காய் அந்த அளவுக்கு கொடுக்காதுங்க. அதனால் இதை எடுத்துடலாம். அப்போ தான் அந்த 2 செடிகளும் நல்லா வளரும். இது குப்பைக்கீரை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன், தக்காளி செடிக்கு நேராக. நம்ம களை எடுத்ததில் ஒரு கட்டு குப்பைக்கீரையும் இவ்வளோ களைச்செடியும் இருக்குது பாருங்க. இந்த ஒரு கட்டு குப்பைக்கீரை இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டு சமையலுக்கு ஆச்சுங்க. செடிகள் வளரும் போது இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கான்னு பார்க்கணுங்க. இந்த மாதிரி மாவு பூச்சி அல்லது அஸ்வினி பூச்சி பூச்சி தாக்குதல் இருக்குதான்னு பார்க்கணுங்க. மாவு பூச்சி இருந்தால் தேமோ கரைசல் ரெடி பண்ணி செடிகளுக்கு தெளிச்சு விடணுங்க. தேமோ கரைசல் எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இலைகளை சில புழுக்கள் சாப்பிடுங்க. இதை நம்ம பகல் நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. நைட் நேரத்தில் லைட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த புழுக்களை கண்டுபிடிச்சிடலாம். துணிக்காய போடுற கிளிப்போ ஊசியோ வச்சு அந்த புழுக்களை எடுத்துருங்க, கையோட சாகடிச்சிருங்க. இது மாதிரி செடிகளில் என்ன பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பூச்சி விரட்டிகள் ஏதாவது ஒன்று பயன்படுத்தினா போதுமானதுங்க. இயற்கையான பூச்சி விரட்டிகள் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு நம்ம யூடியூப் சேனல்ல ஏற்கனவே பல வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கோம். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பிளேலிஸ்ட்ல வீடியோக்கள் இருக்கும், பார்த்துக்கோங்க. பலவிதமான பூச்சிகளும் புழுக்களும் செடிகளை தாக்குங்க. செடிகளை தாக்கக்கூடிய எல்லா பூச்சிகளை பற்றியும் ஒரு தனி வீடியோவா பதிவு செய்யறோம். செடிகள் பராமரிப்புல பூச்சி தாக்குதலும் ஒரு பகுதி தாங்க. செடிகள் வளரும் போது செடிகளில் சத்து குறைபாடு ஏற்படுங்க. அந்த சத்து குறைபாட்டை செடிகள் சில அறிகுறிகள் மூலம் காட்டும். இது பாருங்க, இலை மஞ்சளாக இருக்குல்ல, இது மெக்னீசியம் சத்து குறைபாடுங்க. இதை சரி செய்யறதுக்கு வாழைப்பழ கரைசல் கொடுக்கலாம். இந்த வாழைப்பழ கரைசல் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை
நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பூச்சி தாக்குதல்ல இருந்தும் சத்து குறைபாட்டில் இருந்தும் பயிர் வளர்றதுக்கும் இப்போ சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுனீங்க அப்படின்னா பயிர்களை முன்கூட்டியே தற்காத்து கொள்ளலாங்க. நாற்று வளர்ந்து 15வது நாளில் இந்த மீன் அமிலம் கொடுக்கணுங்க. மீன் அமிலம் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் கொடுக்கணுங்க. நாற்று வளர்ந்து 30வது நாளில் இந்த 5 இலை கரைசலை கொடுக்கலாங்க. நாற்றுக்கள் வளர்ந்து 45வது நாளில் இந்த தேம கரைசல் கொடுக்கணுங்க. பூ பிஞ்சுகள் பிடிக்க, அதிகமான பூக்கள் பிஞ்சுகள் பிடிக்க இதை கொடுக்கலாம். பூ உதிர்வை தடுக்கவும் இதை கொடுக்கலாம். மாவு பூச்சியை கட்டுப்படுத்தவும் இதை கொடுக்கலாங்க. அடுத்து 60வது நாளில் இந்த வாழைப்பழ கரைசலை கொடுக்கலாங்க. காய்கள் நல்லா திரட்சியாக வரும், இலைகள் நல்லா கிரீனிஸாக இருக்கும். இது ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கிங்க. இப்படி ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையும் பயிர் வளர்ச்சி ஊக்கியோ பூச்சி விரட்டியோ செடிகளுக்கு கொடுத்தா செழிப்பாக வளருங்க. அமாவாசை பௌர்ணமியை வச்சு 15 நாள் கணக்கை வச்சுக்கோங்க. செடிகள் வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் திட உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். காய்கறி உரத்தையோ, தொழு உரத்தையோ, மண்புழு உரத்தையோ, கனஜீவாமிர்தத்தையோ திட உரமாக நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாங்க. மழை வரக்கூடிய நேரங்களில் திட உரத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் மழை வரும்போது அது வடிஞ்சு ஓடிடும். அந்த டைமில் நீங்கள் திட உரத்தை கொடுக்கலாம். மண்கலவை இது பாருங்கள் குறைஞ்சிருக்கு. மண்கலவை குறைஞ்சிருந்தா அப்போ மட்டும் மண்கலவை சேர்த்துக்கோங்க. செடிகள் வளர்ப்பில் அடுத்த விஷயம், செடிகளை கவாத்து பண்ணி விடணுங்க. இங்கிலீஷில் இதை ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. தக்காளி செடியில் ஒரு 4 இன்ச்சு அல்லது 5 இன்ச்சுக்கு இந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாங்க. இந்த இலைகள் தேவையில்லாத சத்தை மட்டும்தான் உறிஞ்சிட்டு இருக்குங்க. அதனால் இதை கவாத்து பண்ணிடலாம். இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கக்கூடிய இலைகளோ, நோய் தாக்குதல் மாதிரி இருக்கக்கூடிய இலைகளையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. இது என்ன பூச்சி தாக்கியிருக்கு அப்படின்னா இலைப்பேன் அப்படிங்கிற ஒரு பூச்சி தாக்கியிருக்குங்க. லீஃப் மைனர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தக்காளி செடி வளரும் போது இந்த தண்டுக்கும் இந்த கிளைக்கும் நடுமத்தியில் இந்த மாதிரி ஒரு கிளைகள் வருங்க. இதை நம்ம எடுத்துடணும். இந்த புது கிளையை நம்ம எடுத்துடணுங்க. இந்த மெயின் தண்டில் இது முதல்ல வந்த கிளை. இதிலிருந்து சென்டராக ஒரு கிளை போகுது பாருங்கள். இதுதான் இங்கிலீஷில் சர்க்கஸ்ன்னு சொல்கிறாங்க. இது சத்து உறிஞ்சிகள்ங்க. இது தக்காளியை திரட்சியாக வளர விடாது. இதில் மேலேயே பாருங்கள் தக்காளி பூ வச்சுருக்கு. இந்த தக்காளியை காயாக மாற விடாது, இது திரட்சியாக வளர விடாது. அதனால் இந்த சர்க்கரை கட் பண்ணிடணுங்க. இந்த சர்க்கரை தனியாக நம்ம நட்டு கூட வளர்க்கலாங்க. தக்காளி விதையிலேருந்து வளர்த்துறது ஒரு வகை. இன்னொன்று இந்த சர்க்கரை நட்டு வச்சு நம்ம வளர்க்கலாங்க. இது பாருங்கள் மெயின் தண்டு. இது முதலாவதாக வந்த கிளை. இது 45 டிகிரியில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த கிளையை இப்போ கட் பண்ணிடலாம். இதை இப்போ தனியாக நட்டு வளருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சில செடிகள் வளரும்போது இந்த மாதிரி சாஞ்சிருங்க. அதுக்காக ஒரு குச்சி சப்போர்ட்டு வச்சு இப்படி கட்டிட்டோம்னா நின்றுக்குங்க. இந்த நாட்டு குழந்தைகள்லாம் வளர்ந்து 50 நாள் ஆச்சுங்க. செடிகள் பாருங்க பூக்கள் விட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த செடிகள்ல இருந்து காய்கள் காய்க்கிறதையும், அந்த காய்களை அறுவடை பண்றதையும், அந்த காய்கள்ல இருந்து விதை சேகரிப்பு செய்யறது எப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்களா நம்ம யூடியூப் சேனல்ல பதிவு செய்யறோம். அவசியம் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எளிமையான முறையில் காய்கறி உரம் தயாரிக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இது மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை காத்திருங்க.